ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது என் வாக்குகளை கேட்ட 15 நிமிடத்திலேயே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் விதமாக உனக்கு மடி நிறைய செல்வத்தை அள்ளி கொடுக்க போறேன். காசு பணம் தான் பிரச்சனை நினைச்சு கஷ்டத்தோடு வாழ்ந்து வரும் உனக்காக உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கைக்கான அற்புதங்களை செய்ய வந்திருக்கேன். இந்த வராகி அம்மாவை வணங்கும் உனக்கு இனி எந்த வகையிலும் எந்த கஷ்டமும் வர நான் அனுமதிக்க மாட்டேனே செல்லமே. உன் வலியையும் மனவேதனையும் உணராமல் நீ போகும் பாதையை அடைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரியாக நான் மாறி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் எந்த தடையும் இல்லாமல் உனக்கு நல்லது நடக்கும்படியும் செய்வதற்காக தான் இப்போது இந்த பணத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கேன். என் அருள் உனக்கு துணையா இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது. உன்னை தூக்கி நிறுத்த நான் இருந்து உன்னை வழிநடத்தி வாழ்க்கைக்கான வெற்றியை தர்றேன். இருளா இருக்கும் உன் வாழ்க்கையில நான் ஒளி தருவதற்கு ஒரு நொடி போதும் என் செல்லமே. உன் கண்ணீரை தொடச்சு கவலைகளை போக்கி உனக்கு எல்லாமுமாக நான் இருக்க போறேன். உன் துன்பம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா தரப்போகும் தீர்வு அதைவிட மிக பெருசாகவே இருக்கும். நான் உன்னை தாங்கி பிடித்து உனக்கான சந்தோஷங்களை தர தயாரா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கை பயணம் மெதுவாக முன்னேறி போய்கிட்டு இருந்தாலும் இது சரியான பாதையில போறதால யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. யாராலும் மூட முடியாத கதவை இந்த வராகி அம்மா உனக்காக திறந்து வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில இனி அனைத்தையும் சுகமாக நான் செஞ்சு தரப்போறேன். உன் சுமைகளையும் பாரத்தையும் போக்கி உன் பின்னால நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உன்னை வஞ்சித்தவர்கள் உன்னை மறந்தாலும் இந்த வராகி அம்மா மறக்க மாட்டேன். உன்னை தனியா தவிக்க விடவும் மாட்டேன். கஷ்டம் வருது, பிரச்சனை வருது நீ நினச்சிக்கிட்டு இருக்க பாரு, அந்த விஷயத்துக்குள்ளதான் என் ஆசீர்வாதமும் ஒளிஞ்சு இருக்கு என் செல்லமே. எதை கஷ்டம் நினச்சி கவலைப்படுறியோ அதை தகத்தெறிந்து உனக்கான இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தரப்போறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் சேர்த்து உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். உன் இதயத்தில் இருக்கும் வேதனையை போக்கி உனக்கான மருந்தாக இந்த வராகி அம்மா மாறப்போறேன். உன்னுடைய தோல்விகளையும் துக்கங்களையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கான நேரம் வந்துருச்சு. இப்போதைக்கு நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே அனைத்தையும் நான் அழகாக்கி கொடுத்துருவேன். உன்னுடைய கண்ணீரும் கஷ்டங்களும் கவலைகளும் போய் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இனி எந்த வெற்றியும் உனக்கு தாமதமாகாது. உன்னை கஷ்டப்பட வைக்கணும்னு நினச்சவங்க தான் கண் கலங்கி போவாங்களே தவிர நீ நல்லபடியாக வெற்றி பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக சீரும் பேரும் பெற்று வாழப்போகிறாய் என் செல்லமே. உனக்கு வேணும்னா உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுமா நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மா நீ வச்சிருக்க என்னுடைய மீது வச்சிருக்கும் தெய்வ பக்திக்காக உனக்கான பலத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைத்தே தீருவேன். இதுவரைக்கும் நீ ரொம்ப அழுதுட்ட. அதனால தான் இப்போது உன் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உன் கேள்விகளுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல பதிலை கொடுக்க போறேன். உன் துன்பம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதைவிட உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் நான் ஆசீர்வதிச்சு கொடுப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. நீ போகும் பாதை எவ்வளவு நெரிசலாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். நீ வேகமாக ஓடி போகணுன்ற அவசியம் இல்லை. நீ போகிற பாதை சரியாக இருந்தாலே, நீ போகும் திசை சரியாக இருந்தாலே, நீ செய்யும் வேலையும் முயற்சியும் சரியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் நீ சரியான இடத்துக்கு வந்துடலாம் என் செல்லமே. உன் உள்ளத்தில் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடந்தே தீரும். யார் உன்னை சாதாரணமாக நினைச்சாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் அமைதியே உன் வாழ்க்கையை அழகா மாற்ற போது. நீ நெஞ்சத்தில் தூய்மையாக இருந்தால் இந்த வராகி அம்மாவின் அருள் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். புயலை நிறுத்தும் சக்தியாக நான் உன் கூட இருந்து உன் வாழ்வில் வீசும் புயலையே நிறுத்த போறேன். இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோடு தானே நித்தமும் என்னை வணங்கிக்கிட்டு இருக்க. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உன்னை கட்டி காப்பாற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன். உன் வேதனையும் வருத்தமும் கஷ்டமும் பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் கிட்ட சொன்னீனா
இப்போது எப்படி உனக்கு பணத்தை கொண்டு வந்தேனோ அதே போல எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் கொண்டு வருவேன். இப்போது இந்த நிமிஷத்திலிருந்தே உன் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உன் வாழ்க்கைக்கான அற்புதமாக மிகப்பெரிய அழகான வாழ்க்கையை பரிசா பெறப்போற. உன் பேரையும் புகழையும் உயர்த்தி என் ஆசீர்வாதத்தால் நீ ஜெயிக்கும்படி செய்ய போறேன். நீ கீழே விழுந்தாலும் கூட தைரியத்தை இழந்துடக்கூடாது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு உன் தலைவிதியாக எழுதி வச்ச புத்தகம் என் கையில் தான் இருக்கு. உன் தலைவிதியை என் கையில் ஏந்தி கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா அது சரியாமல் இல்லாமல் விட்டுட மாட்டேன். உன்னை அடக்க ஒடுக்க, உன்னை மிதிக்க, உன்னை ஏறி கடந்து போக யார் நினைச்சாலும் அவங்க கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. அதுவே உன்னை பாராட்டவும் புகழவும் ஆராதிக்கவும் உன்னை உணர்ந்து கொண்டவர்களும் புரிந்து கொண்டவர்களும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. உன் வாழ்க்கை பக்கத்தை எழுதி வைத்த இந்த வராகியம்மா அதை நல்லபடியாக எழுதி வச்சிருப்பேன்னு நம்பு. வெற்றி உனக்கு தாமதமாக கிடைச்சாலும் மிக பெரியதாக உறுதியானதாக வந்து சேரும். நீ எப்போதும் உன் மனசை மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கோ. மற்ற எல்லாத்தையும் இந்த வராகியம்மா சரி செஞ்சிருவேன். சில விஷயங்கள் உனக்கு தாமதமாகுதே தவிர அதை தவிர்க்கவில்லை என் செல்லமே. நீ கேட்ட பிரார்த்தனையை நான் தள்ளி வச்சிருக்கனே தவிர கண்டிப்பாக அதை கூடிய சீக்கிரம் உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உன் ஆசைகளும் விருப்பங்களும் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கர்மாவின் தீவிரத்தை குறைச்சி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நீ பார்க்குற ஒவ்வொரு சோதனைகளையும் முறியடிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உன் அழுகையும் உன் போராட்டமும் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. நீ எதற்கு தகுதியுள்ள பிள்ளை, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிற பிள்ளைன்னு எல்லாத்தையும் நான் அழகாக எழுதி வச்சிருக்கேன். ஏன் ஆசீர்வாதத்தோட இப்போது நீ அந்த வாழ்க்கையை அடைவதற்கு தயாராகிவிட்டாய். உன் மனசில் இருக்க பயத்தை எல்லாம் உருக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் காயங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது காணாமல் போயிடும் என் செல்லமே. இந்த வராகியம்மா உன்னை எந்த அளவுக்கு உயரத்துக்கு எடுத்துட்டு போக போறேன்றதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உன் எதிரிகளை இந்த வராகி அழித்திடுவேன் என் செல்லமே. உன் மனசு சுத்தமாக இருந்தாலே உன் வராகி உனக்கான நல்ல பாதையை காட்டுவேன். எந்த விதத்திலும் யாருக்கும் தீங்கு செய்யாமல், யாருக்கும் கெடுதல் நினைக்காம, யார் வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படாமல் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் எல்லாருக்கும் நல்லதை செய்வேன்ற நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட இரு. இனி உன் வாழ்வில் துன்பம் வராத அளவுக்கு, இன்பம் பரிபூரணமாய் உனக்கு அமையும் அளவுக்கு இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு போனாலே அடுத்தடுத்து உனக்கான பாதைகள் பறந்து விரிஞ்சு கிடக்கும்படி, வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா செஞ்சிருவேன். உன் காத்திருப்புக்கான பரிசை மாபெரும் வெற்றியாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் பொறுமைதான் உனக்கான சக்தி. உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை இந்த வராகியம்மா கொடுப்பேன் என் செல்லமே. நீ செய்கிறது எதுவுமே சரியாக வரல, வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தானே நீ சொல்லிக்கிட்டு இருந்த. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு தவறும் கூட உனக்கு சரியாக சாதகமாக மாறிக்கிட்டே இருக்கு. இனி யாராலும் எந்த விதத்திலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. நீ யோசிக்கிற விஷயம் சரியாக இருக்கும்போது நீ வாழ்கிற வாழ்க்கையும் சரியாக சந்தோஷமாகவே இருக்கும். இந்த உலகமே உன் பின்னால் உனக்கு துணையாக வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. உன் முயற்சிக்கேற்ற வெற்றிகளை எல்லாம் இந்த வராகியம்மா இரட்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். நீ எல்லாத்தையும் புரிஞ்சு வாழ தயாராகு. இந்த வராகியம்மா உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன் இதயம் நொறுங்கும்படியும் உன் மனசு கஷ்டப்படும்படியும் இந்த வராகியம்மா எந்த விஷயத்தையும் நடத்தி கொடுக்க மாட்டேன். எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்குனாங்களோ அதே இடத்துல நீ வளர்ந்து ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியாக நான் இருப்பேன் என் செல்லமே. நீ வெற்றி பெறுவதற்காகவே இந்த வராகியம்மா ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். யார் உன்னை தடுக்க நினைச்சாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னை வெறுத்தவர்கள், உன்னை வேணாம்னு சொன்னவர்களே இப்போது உன்னை தேடி வந்து உனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் உன்னை பெருசாக மதித்து உன்கிட்ட கருத்து கேட்காதவங்க, ஆலோசனை கேட்காதவர்கள் எல்லாரும்
இப்போது உன்னை மதிச்சு நீதான் முக்கியம்னு உன்னை தவிர்க்கவே முடியாத சக்தியாக உன்னையே தேடி வரும்படி செய்ய போறேன். நீ தனியாக இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம், இந்த வராகி அம்மாவின் அருள் எப்போதும் உன் பக்கத்துல தான் இருக்கு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் இப்போது சிறப்பாக ஏன் பாதுகாப்போட உனக்கு பத்திரமா நடத்தி கொடுக்கிறேன். நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக இப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் இன்பத்தை தரும் விதமாக உனக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன். உன்னால முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு நானே பதிலளிப்பேன் செல்லமே. உனக்கு கஷ்டம் வந்திருக்கலாம், நஷ்டம் வந்திருக்கலாம். ஆனா இந்த வராகியம்மா அதை ஒருபோதும் உனக்கு நிரந்தரமா கொடுக்க மாட்டேன். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செய்வேன். உனக்காக நான் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு ஒப்படைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எதுவுமே நிலையானது கிடையாது. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் செய்கிறேன். உன் நல்ல இதயத்துக்கு ஏற்ற நற்பலனை நான் கொடுத்தே தீருவேனேன் செல்லமே. உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா இருந்துதான் உன் முயற்சிகளுக்கான அற்புதத்தை செய்ய போறேன். அடுத்தவங்க உன் மீது பழி போட்டாலும் பாவம் சுமத்தினாலும் உனக்கு சாபம் இட்டாலும் கூட அதையே உனக்கான ஆசீர்வாதமாக அருளாக அற்புதமாக என்னால் மாற்ற முடியும். நீ மன தைரியத்தோட என்னையே நம்பி வணங்கும் போது என் அருள் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். உன் பிரார்த்தனைகள் எதுவும் ஒருபோதும் வீணாக போயிடாது. கொஞ்சம் தாமதமாகுதே தவிர கூடிய சீக்கிரமே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் கஷ்டத்தை போக்கி கண்ணீரை தொடச்சி உன் மனசுக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துருவேன். உன்னை காப்பது இந்த உலகம் அல்ல, இந்த வராகி அம்மா நானே தான். அப்படி இருக்கும்போது துன்பங்களில் நீ துவண்டு போகும்படி நான் விட்டுட மாட்டேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். என் கையை பிடிச்சிருக்கிற உன்னை எந்த விதத்திலும் தோற்று போக விட மாட்டேன். உன்னுடைய நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நான் உனக்கு ஒரு நல்ல பரிசை கொடுக்க போறேன். உன்னை தள்ளி வேணான்னு சொன்னவங்க, உன்னை ஒதுக்கி நிராகரிச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே கூடி கூடி சேர்ந்து பேசினவங்க, உன்னை ஒரு ஆளாவே மதிக்காம அலட்சியப்படுத்தினவங்க, இப்படி எல்லார் முன்பாகவும் உன்னை நான் சிறப்பா ஜெயிக்க வைப்பேன். மொத்தத்துல அவங்க உன்னை ஒதுக்கி வச்சதால் தானே, உன்னை நிராகரிச்சதாலையும் தள்ளி வச்சதாலும் தானே அவங்க முன்னாடி வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுன்ற வைராகியம் உனக்குள்ள வந்தது. அந்த வைராகியத்தோட இன்னும் இன்னும் சிறப்பாக வாழ தயாராகு. உன் எதிர்காலம் கடந்த காலத்தை எல்லாம் தாண்டி மிகவும் களிப்பானதா சந்தோஷமானதா இருக்கும்.